ஆடி மாதம் முதல் வெள்ளிங்க. அதனால் நான் காலையிலேயே சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு நேராக கிச்சனுக்கு தான் வந்தேன். சமையலை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன் இவ்வளோ சீக்கிரம் சமையல் பார்த்தீங்கன்னா, சமையலை முடிச்சா தான் நான் பூஜை வேலை ரெடி பண்ண முடியும். ஈவினிங் தான் நான் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுவேன். அதனால தான் இந்த ஆடி மாதம் வந்தாலே 2 விஷயம் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சமான விஷயங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் கோவில் எல்லாம் திருவிழா நடக்கும், கூழ்லாம் ஊற்றுவாங்க. அதுவும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் குலதெய்வ கோவிலுக்கு போவேன். ஆடி மாதம் ஆனாலே 3வது வாரம் குலதெய்வ கோவிலுக்கு போய் அங்கே பொங்கல் வச்சு குடும்பத்தோட ரிலேஷன் எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக அங்கே இருந்து சாப்பிட்டுட்டு வரது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். இந்த மாதிரி யார் ஆடி மாதம் ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சாம்பாருக்கு ரெடி பண்ணிவிட்டேன். பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்றா வேக வச்சுட்டேன். எல்லா காயும் போட்டு சாம்பார் பண்ணியாச்சு, உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ணியாச்சு, புடலங்காய் ஒரு பொரியலும் பண்ணிட்டேங்க. இப்படி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நாள் வந்து பரபரப்பாக போயிட்டே இருந்தது. அதுவும் டைமுக்கு கரெக்டாக அதெல்லாம் பண்ணிட்டேன். ஆடி வெள்ளிக்கு இன்றைக்கி சாமிக்கு பூஜை பண்ணதையும் ஒரு வீடியோ எடுத்திருக்கோம்ப்போ அதுவும் வரும் பாருங்கள். அப்படியே சாம்பாரும் கொதி வந்துடுச்சு. அதில் வந்து கொத்தமல்லியை தூவி அதுக்கப்புறம் அந்த வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதுக்கப்புறம் சாம்பாரை மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த சாம்பாரை சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான்ப்பா, சமையலும் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் பூஜை வேலை தான் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்குலாம் இந்த நாள் எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.